நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோடய கடைசி வீடியோவில் கோழிகளுக்கு நோய் வராமல் பாதுகாக்கிறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் குஞ்சுகளுக்கு நோய் வராமல் பாதுகாக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துருப்போம், பண்ணையில் கோழிகளை வாங்கிட்டு வந்து விடுவோம். அந்த கோழி முட்டை போடும். அந்த முட்டையை அடை வைப்போம், கோழிகளில் குஞ்சு பொரிக்கும். இந்த குஞ்சு என்ன பண்ணோம்னா ஒரு 5 நாள் 6 நாள்லேருந்து ரெகுலராக ஒவ்வொரு குஞ்சாக ரெக்க தூங்கி டெத்தாகும். இதுக்கு நம்ம நிறையா பண்ணியிருப்போம். F1 பார்த்து F1 போட்டிருப்போம். 5ஆம் நாள் 7ஆம் நாள் அசால்ட்டாக போட்டிருப்போம். சளி டானிக்கை கொண்டு வந்து வைப்போம், மஞ்சப்பொடி கலந்து எல்லாமே வைப்போம். ஆனால் இருந்தாலும் அந்த இழப்புலேருந்து நம்மளை காப்பாற்ற முடியாது. நம்மளெல்லாம் நம்ம குஞ்சுகளை காப்பாற்ற முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறது? இழப்புலேருந்து குஞ்சுகளை எப்படி காப்பாற்றுறது? ஒரு 10 குஞ்சு பொறிச்சா அதை 10 இல்லைன்னா கூட ஒரு 9 குஞ்சு எப்படி நோயிலேருந்து நம்ம பராமரித்து பெரிய கோழி ஆக்குறது? இது கோழி பண்ணையாளர்களுக்கு மிகப்பெரிய சவால். இளங்குஞ்சை நம்ம பராமரித்து வளர்த்து பெரிய கோழி ஆக்கிட்டோம்னா கோழி பண்ணையில் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த நோய் பராமரிப்பில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கோழிகளை நான் என்ன பண்ணுறேன்றதை முதல் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதுலேருந்து எதை பண்ணிவிட்டு எதை பண்ண வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் குஞ்சுகளுக்குன்னு ஒரு தனி செட்டு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களால் செட்டு போட முடியலைன்னா கேஜி செட்டப் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நிறையா பார்க்குறீங்க, கேஜி செட்டப் போட்டு வச்சுங்க. அப்படி இல்லையா, நீங்கள் இருக்க செட்டவே 2ஆக பிரிச்சுடுங்க, குஞ்சுகளுக்குன்னு தனியாக. 2வது, கோழிகளோட குஞ்சுகளை விடுங்க. அப்படின்னா ஒரு தாய்க்கோழி ப்ளஸ் குஞ்சு அப்படி விடுங்க. மற்ற கோழிகளோட குஞ்சுகளை சேர்க்காதீங்க. தாய்க்கோழி குஞ்சுகள், தாய்க்கோழி குஞ்சுகள். ஏன் தாய்க்கோழி விடுறோம்னா, தாய்க்கோழி குஞ்சுகளுக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி. நைட்டு நம்ம அடைச்சிட்டு போவோம், ஒரு எலி பிடிச்சிறத பாதுகாக்கும். ப்ளஸ் வெளியில் விடும்போது ஒரு காக்கா பருந்து வரும்போது ஒரு அலர்ட் பண்ணும். இதனால் நம்ம எப்போயுமே எத்தனை குஞ்சாக இருந்தாலும் சரி, நீங்கள் 100 குஞ்சா இருந்தாலும் சரி, கோழியோட சேர்த்து விடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இந்த குஞ்சுகளை பராமரிக்கிறது என்னென்ன தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். தகரத்தில் ஒரு வட்டமாக அடித்து வச்சுக்கோங்க. நீங்கள் பார்ப்பீங்க வீட்டில் பார்த்துட்டு அதே மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. 1. 2வது என்ன தேவைன்னா, வைகுண்டான்னு சொல்லிட்டு ஒரு டானிக்கை தேவை, அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. டெட்ராசைக்கிள் பவுடர் தேவை, அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. ப்ளஸ் அந்த ட்ரிங்கர் தீவனம் வைக்கிற தண்ணி டப்பா அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. சுடு தண்ணி கண்டிப்பாக தேவை. 2 மாதத்துக்கு நம்ம சுடு தண்ணி தான் கொடுக்க போகிறோம். சுடு தண்ணி ஒரு சட்டியில் போட்டு வச்சுக்கோங்க. அது போக என்ன தேவை? மஞ்சப்பொடி, வெல்லம், பெருங்காயம். இது எல்லாமே குஞ்சுகள் பராமரிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரைட். இப்போ நம்மகிட்ட ஒரு கோழி குஞ்சு பொரிச்சிருச்சு. அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டோம்? ஒரு தனி செட்டுலேயோ இல்லை கேஜிலேயோ இல்லை நம்ம குஞ்சுகள் அந்த ஒரே செட்டில் தனியாக பிரித்த இடத்துல வச்சாச்சு. நான் என்ன பண்ணுறேன்? 3 நாள் என்ன பண்ணணும்? குஞ்சுகள் எவ்வளோ தண்ணி குடிக்கும் பார்க்குறோம். ஒரு 30 குஞ்சு பொரிச்சாலே ஒரு 100 ml 200 ml தண்ணி தான் ஒரு நாளைக்கு குடிக்கும். இன்னும் பிரச்சனை கிடையாது. 100 ml தண்ணி, சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. 100 ml 200 ml. 1 லிட்டர் ட்ரிங்கர் இருக்குன்னா 1 லிட்டர் தண்ணி வைக்காதீங்க. ஏன்னா நம்ம வைக்கிற சத்து டானிக்கை ப்ளஸ் இந்த மஞ்சப்பொடி வெல்லம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். டெய்லி நம்ம தண்ணி மாற்ற போகிறோம். டெய்லி டப்பாவை கழுவிடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் டப்பாவை டெய்லி கழுவி தான் தண்ணி வைக்கணும். கழுவி தான் இற வைக்கிற கூட நீங்கள் கழுவ தேவையில்ல. தண்ணி வைக்கிறத கண்டிப்பாக கழுவிடுங்க டெய்லி. அதனால் எவ்வளோ தண்ணி தேவையோ அதை மட்டும்தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ 100 ml தண்ணி குடிக்குதா ஒரு நாளைக்கு? வைங்க. 100 ml நாள் வைங்க. குடிச்சிருச்சுன்னா சும்மா சாயந்தரம் வரையும் அது காமியாக இருக்குன்னா அதுக்கப்புறம் கூட்டிக்கலாம் தண்ணியை. 100 ml வைக்கிறோம். கொஞ்சோன்னு வச்சுட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சோண்டு வெல்லம், இது 3ஐயும் போட்டு ஒரு 3 நாளைக்கு வைங்க. நம்ம இந்த குஞ்சுகள் பராமரிப்பில் நமக்கு எந்த ஒரு ப்ரூடிங் மெத்தப்பு தேவையில்லை, லைட்டு செட்டப் எதுவும் தேவையில்லை. நான் போட்டிருந்தேன் லைட் செட்டப்லாம், அது இப்போ ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஓகேவா? ப்ரூடிங் தேவையில்லை. ஒரு கோழிக்கு 50 குஞ்சு வரை விடும்போது நான் சொல்கிறேன், ஒரு கோழிக்கு 50 குஞ்சுகள் வரையும் விடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ப்ரூடிங் தேவைன்னா கண்டிப்பாக தேவை தான், போட்டுக்கோங்க. ரைட்டு. இப்போ 3 நாளைக்கு இந்த இதை ஃபாலோ பண்ண போகிறோம். எதை? மஞ்சப்பொடி, வெல்லம், பெருங்காயம், இது 3ஐயும் தண்ணியில் கலந்து வச்சிட்டோம். 3 நாள். 4வது நாள் அதே மாதிரி வைக்கிறீங்க. மஞ்சப்பொடி தண்ணி வச்சுட்டு 4வது நைட்டு குஞ்சுகளை ஒவ்வொரு குஞ்சுகளாக எடுத்து நம்ம பார்க்கணும். பின்னாடி ஆசன வாயில் எதுவும் பாத்ரூம் கட்டியிருக்கான்னு பார்க்கணும். மேலோட்டமாக தயவு செய்து பார்க்காதீங்க. ஒவ்வொரு குஞ்சாக பிடிச்சி பாருங்கள். ஏன் அப்படின்னா பாத்ரூம் கட்டி ஃபஸ்ட்டு குஞ்சுகள் இறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் 4வது நாள் எடுத்து பார்த்துருங்க, பாத்ரூம் கட்டியிருக்கா. அப்படி கட்டிருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு சுடுதண்ணியில் வச்சு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஆசன வாயை சுற்றியில் இருக்க ஒரு 4 முடியை பிடிங்கி விட்டுருங்க. பாத்ரூம் கட்டாது. அடுத்து குஞ்சுகளுக்கு என்னென்ன நோய் வரும்? ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு குஞ்சுகளுக்கு மெயினாக வருது விட்டமின் குறைபாட்டு நோய் வரும். அதனால தான் அந்த ரெக்கை தொங்குறது.
அடுத்து இந்த புரத குறைபாட்டு நோய் வரும். குழந்தைகள்னாலும் ஒன்று தான், குஞ்சுகள்னாலும் ஒன்று தான். குழந்தைகளுக்கு அதே மாதிரி தான் வரும். விட்டமின் குறைபாட்டு நோய் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புரத குறைபாட்டு நோய் வரும். நம்ம இந்த புரத குறைபாட்டு நோயை ஸ்டார்டட் தீவனத்தை வச்சு பூர்த்தி பண்ண போகிறோம். விட்டமின் குறைபாட்டு நோய் என்ன பண்ண போகிறோம்னா, வைம்ரான்னு சொல்லிட்டு ஒரு டானிக் இருக்குது. அந்த டானிக்கை 4ஆவது நாள்லேருந்து நம்ம 2 மாதம் வரையும் ரெகுலராக நீங்கள் கொடுங்க. தண்ணியில் கலந்து, இப்போது ஒரு வாரத்துக்கு தண்ணி வந்து 200-100 ml குடிக்குதா, அடுத்து தண்ணி அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கும். தண்ணி அதிகமாக குடிக்க எவ்வளோ தண்ணி குடிக்குதுன்னு பார்த்துக்க. இன்றைக்கி எவ்வளோ தண்ணி குடிக்குதா, ரைட்டு. இது வந்து சாயந்தரம் பார்க்கும்போது தண்ணியே இல்லாமல் இருக்கா, அப்போ கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வைங்க. வச்சு அந்த விட்டமின் டானிக்கை ஒரு மூடி 2 மாதத்துக்கு ஒரு நாள் கூட மிஸ் பண்ண வேணாம். 2 மாதமும் ரெகுலராக அந்த வைம்ரால் டானிக்கே வைங்க. வைம்ரால்னு போட்டிருக்கோம், வைம்தரால்னு போட்டிருக்கோம். அதில் இருக்க இதை பார்த்துக்கோங்க, காம்பினேஷனை, விட்டமின் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் மினரல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை பார்த்து வாங்கி கொடுங்க. 2 பேரில் இருக்குது, வைம்ரால் வைம்தரால் 2 பேரில் இருக்குது. அடுத்து டெட்ராசைக்கிள் பவுட்ரு. இந்த டெட்ராசைக்கிள் பவுடரை வாரத்தில் 3 நாள் தொடர்ந்து, திங்கள் செவ்வாய் புதனம் இல்லை வியாழன் வெள்ளி சனி, ஏதோ ஒரு 3 நாள் தொடர்ந்து இந்த டெட்ராசைக்கிள் பவுடரை கொடுங்க. நீங்கள் வைம்ரால் கொடுக்கும்போது இதை சேர்த்து கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வைம்ரால் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. டெட்ராசைக்கிள் அதோட ப்ளஸ் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம், அந்த 3 நாள் மட்டும், ரைட்டு. இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே உங்கள் குஞ்சுகளுக்கு விட்டமின் நோயிலேருந்து தப்பிச்சிடலாம். புரத குறைபாட்டு நோயிலேருந்து அந்த ஸ்டார்டட் தீவனம் 2 மாதம் தான் கொடுக்க போகிறோம், ரைட்டு. இது டெட்ராசைக்கிள் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இது ஒரு ஆன்டிபயோட்டிக். உங்கள் குஞ்சுகளுக்கு அம்மை நோய் வர்றது, சளி வர்றது, இந்த ஃபங்கல் இதெல்லாம் இருக்குல்ல பாக்டீரியா, அதை வந்து இந்த டெட்ராசைக்கிள் கிளியர் பண்ணிடும். பிரச்சனை இல்லை, வரும் முன்னே காப்ப மாதிரி இந்த ஆன்டிபயோட்டிக் ரெகுலராக கொடுத்துறோம். நைட்டு அடைக்கும் போது, இப்போது ஒரு 10 குஞ்சு இருக்குது அப்படின்னாலும் சரி, 30 குஞ்சு இருக்குனாலும் சரி, 50 குஞ்சு இருக்குனாலும் சரி, நைட்டு குஞ்சுகள் அடைக்கும் போது இந்த தகரத்தை எடுத்து வைக்க போகிறோம். அந்த கோழியை உள்ளே தூக்கி போட்டு, குஞ்சுகளை உள்ளே தூக்கி போட்டு, மேலே வந்து ஒரு தார்பாய் பொத்தக்கூடாது, மழைக்காயதம் பொத்தக்கூடாது. நீங்கள் பொத்தும்போது உள்ளே ஏதாவது காற்று போகணும். அப்படியே காற்று உள்ளே போகாத அளவுக்கு பொத்தாமல் காற்று உள்ளே போகிற மாதிரி பொத்தணும். நான் என்ன வெடிக்கலாம்னா, பச்சை கலர் ஸ்கின்னை மேலே பொத்தி விடலாம், அப்படி இல்லையா ஒரு சாக்கை பொத்தி விடலாம். இது 2யும் பண்ணும்போது உள்ளே காற்று போகும், ப்ளஸ் அந்த ஹீட்டை அப்படியே பராமரிக்கும். ஒரு 30 குஞ்சு வரையும் நீங்கள் விடும்போது நீங்கள் லைட்டு போட தேவையில்ல, 50 குஞ்சு வரையும் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயந்தரம் 6 மணிக்கு கரெக்டாக 6 மணி ஆகும்போது பனி இறங்கும்போது குஞ்சுகள் அப்புறம் அந்த தகரத்துக்குள்ளே அள்ளி போட்டு மேலே பொத்தி போட்டணும். ஒரு 7 மணி லைட்டாக வெயில் இறங்கும்போது தான் திறந்து விடணும். இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணோம்னா குஞ்சுகளுக்கு எந்த நோயுமே ஏற்படாது. ப்ளஸ் நம்ம இதோட என்ன பண்ண போகிறோம், கோழி பண்ணையை ரெகுலராக கூட்ட போகிறோம். வாரத்துக்கு ஒரு நாள் குஞ்சுகள் கூப்பிட்ட போகிறோம். ஒரு என்ன பண்ணுறோம், ஒரு ப்ளீச்சிங் பவுடரை போடலாம், இல்லை செல்லு மருந்து சுற்றியில் அடிச்சு விடலாம். இதையும் பண்ணிவிட்டு இந்த இதை பூரா நீங்கள் நான் சொல்கிறது எல்லாத்தையுமே மேலோட்டமாக கேட்காம கொஞ்சம் தயவு செய்து பொறுமையாக கேளுங்க. நான் என்னென்ன சொல்கிறேன்றதை ஒரு சிலது நான் மெதுவாக சொல்லியிருப்பேன், ஒரு சிலது அழுத்தி சொல்லியிருப்பேன், பேச்சுவாக்கெலாம் விட்டுருக்கலாம். அதனால் வந்து என்ன சொல்கிறது கவனமாக கேட்டு இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 2வது, நான் வந்து F1 ஊசி போடுறது கிடையாது, லசோட்டா போடுறது கிடையாது. F1 தொற்று மருந்தோ, லசோட்டாவோ, F1 பூஸ்டோ, லசோட்டா பூஸ்டோ எதுவுமே போடுறது கிடையாது. டைரெக்டாக இந்த வைம்ரால் டானிக்கை மட்டும்தான். ஒரு சோதனை முயற்சியாக கூட நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். அதுக்கு நான் கேரண்டி. எந்த தகவல் என்னை எல்லாருமே கேட்குறாங்க, எந்த ஊர்னு கேட்குறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்ன ஊர் போட்டுங்க. நான் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு திருப்பூணம் பக்கத்தில் கீழூர்ன்ற ஊர். கடைசி என்னன்னு பார்த்தோம்னா மதுரையிலேருந்து கொஞ்சம் நமக்கு பக்கம் தான், ஒரு 20 கிலோமீட்டர் தான் மதுரையிலேருந்து. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து இந்த கோழி சேவல் குஞ்சுகள் பொரிக்கும் போது, ஒரு நாள் குஞ்சு வாங்கும்போது சேவலை எப்போ விற்கணும், கோழியை எப்போ விற்கணும் அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.